Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. ஆதவ் அர்ஜுனா அதிமுகவின் நிர்மல்குமார் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இதுகுறித்த செய்திகளை கடந்த ஒரு மணி நேரமாக பார்த்து வந்தோம். இந்நிலையில் அவர்கள் இணைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வந்தோம். ஏற்கனவே அதிமுகவின் நிர்மல்குமார் பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருந்த நிலையில் அதற்கு சற்று நேரத்திற்கு பின்னதாக ஆதவ் அர்ஜுனா வந்திருந்தார். அதற்கு பின்னதாக விஜயும் வந்திருந்த நிலையில் தொடர்ந்து அது குறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம். தற்பொழுது அவர்கள் இருவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கிய பொறுப்புகளில் இணைந்திருக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த வைஷ்ணவி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகிய 2 பேரும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இருவருமே விசிகவில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா தற்பொழுது இணைந்திருக்கிறார். அதிமுகவில் ஐடி பிரிவு இணை செயலாளராக இருந்த நிர்மல்குமார் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார். இவங்க 2 பேருக்கும் என்ன பொறுப்புகள் வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது? என்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு? தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சதுல இருந்தே மக்களிடையே ரொம்ப பெரிய வரவேற்பை தான் தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு சமயத்துல வந்துட்டு நாங்க கட்சியோட உள்கட்டமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்கோம், நிர்வாகிகள் போஸ்டிங்ஸ் கொடுக்கறது மூலயமா. அண்ட் இப்போ இந்த சமயத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்ணன் அவர்களா இருக்கட்டும், நிர்மல்குமார் அண்ணன் அவர்களா இருக்கட்டும், 2 பேர் இணைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நல்ல ஒரு தலைவனுக்கு கீழே நல்ல ஒரு பாதையில மக்கள் பணி செய்யணும் அப்படின்னு எங்களோட வந்திருக்காங்க. அவங்களோட இணைஞ்சு வேலை செய்ய நாங்க ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அவங்களுக்கு வழங்குற பதவி வந்துட்டு என்ன வழங்கினாலும், ஏன்னா தலைமையில இருந்து என்ன கொடுத்தாலும் அவங்களோட இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அண்ட் என்னோட வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிய வச்சுக்கிறேன். நல்ல ஒரு மக்கள் பணி நல்ல முறையில செய்யறதுக்காக எங்களோட வந்துட்டு இருக்காங்க. என் வாழ்த்துக்கள். தமிழக வெற்றிக் கழகத்தில் ஏற்கனவே நிர்வாகிகள் இருக்கிறார்கள், உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார்கள். தற்பொழுது முக்கியமான பொறுப்புகளில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்நிலையில அவர்களுக்கு கீழாக வேலை செய்வதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க? அதான் தலைமையில இருந்து என்ன சொன்னாலும் கீழே இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அவங்களோட இணைஞ்சு வேலை செய்யறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். எந்த மாதிரியான பொறுப்பு அப்படிங்கிறது வந்துட்டு தலைமை தான் முடிவு பண்ணும். தலைமை எந்த மாதிரியான பொறுப்பு கொடுத்தாலும் அவங்களோட இணைஞ்சு வேலை செய்ய உறுப்பினர்கள் ஆகிய நாங்க தயாராகவே. இவர்கள் இருவர் தவிர வேறு என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு நியமிக்கப்பட இருக்கிறது? மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கிற 3ஆம் கட்டம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதோட இவங்களும் இன்னைக்கு இணையறாங்க அப்படிங்கிற செய்தி தான். தொடர்ந்து முக்கியமான நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர் பொறுப்புகள், இந்த மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் நியமனம் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கெல்லாம் யார் யாரை நியமிக்க வாய்ப்பு இருக்கு? இப்ப தொடக்க கட்டமா மாவட்ட நிர்வாகிகள், அதாவது ரசிகர் மன்றத்தில இருந்து மக்கள் இயக்கமா ஆகி இப்போ தமிழக வெற்றிக் கழகம் கட்சியா மாறினது வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் போஸ்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ரெகக்னிஷன் முதல்ல கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொருத்தங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரியான மக்கள் பணி எந்த அளவுக்கு செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெகக்னிஷனும் அங்கீகாரமும் கொடுக்கப்படும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வைஷ்ணவி. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.